கடவுளே, இந்த மிஸ் வேற எல்லார்கிட்டயும் கேட்டு வச்சுட்டு என் உயிரை வாங்கிட்டு இருக்குதே. எப்படி சமாளிக்க போறனோ தெரியலையே. என்ன சொன்னாலும் நம்ப மாட்டீங்க. செத்துட்டாங்கன்னு சொன்னாதான் விட்டுருவீங்க. அதனால தான் அதை சொல்றோம். இந்த கிளாஸ்ல எல்லாரும் பாட்டியும் செத்துட்டாங்க. எப்ப யார் லீவ் போட்டாலும் பாட்டி செத்துட்டா, பாட்டி செத்துட்டான்னு சொல்றீங்க. இல்ல, இவங்க வீட்டு நம்பர் கொடு, நான் பேசணும். மிஸ், நம்பர் எல்லாம் எதுக்கு மிஸ்? எங்க அம்மா பாவம் மிஸ், அழுதுட்டு இருப்பாங்க மிஸ். இப்ப நம்பர் கொடுக்க போறியா இல்லையா? இல்லனா ரெஜிஸ்டர்ல பார்த்துட்டு கூப்பிட வேண்டியது இருக்கும். நீ நம்ம கையில இல்ல, எல்லா ஆண்டவங்க கையில. நோட் பண்ணிக்கோங்க மிஸ். 8105006000. ஹலோ, வீட்ல யார் இருக்கீங்க? இந்த போன் வேற, நிம்மதியா டிவி பார்க்க முடியுதா? ஹலோ, யார் பேசுறது? நான் சஞ்சய் மிஸ் பேசுறேன். ஏமா, உனக்கு அறிவில்ல? வீட்டுக்குள்ள நிம்மதி நாடகமா கூடியா? சும்மா போன் பண்ணிட்டு இருக்கற. ஏமா, சஞ்சய் ஸ்கூல்ல இருந்து பேசுறேன்னு சொல்ற, இப்படி பேசுறீங்க? யார் பேசுறா எனக்கு என்ன? வீட்ல நிம்மதியா இருக்க முடியல? ஏமா, ஸ்கூல்ல வேலை வெட்டி இல்லையா? எல்லாத்துக்கும் கால் பண்ணி இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பீங்களா? தேவதா அது வந்து சஞ்சயோட பாட்டி இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. நீங்க யார் பேசுறது? ஐயோ, இந்த கிழவி வேற இன்னைக்குன்னு பார்த்து போன் எடுத்துருச்சா. சஞ்சய் செத்தா. சஞ்சய் பாட்டி செத்தா என்ன, சாகல எனக்கு என்ன? நிம்மதி டிவி பார்க்க விடுமா? வைமா போறேன். சும்மா பாட்டி செத்துட்டாங்க, அவங்க செத்துட்டாங்கன்னு அவளுக்கு என்ன? கூத்துக்கால மாதிரி ஊர்ல கும்மி அடிச்சிட்டு இருப்பா. ஐயோ, பாட்டி அம்மா பெத்த ஆச்சின்னு நினைச்சிச்சு போல. நீ யாருக்கு நம்ம கால் பண்ண கூடாது, பேசாம வேலையை பார்க்கணும். அடடே வாங்க, எப்போ நீங்க ஊர்ல இருந்து? ஹாய் முப்பத்தா, எப்படி இருக்கீங்க? அவளுக்கு என்ன, எல்லார் உயிரையும் வாங்கிட்டே சந்தோஷமா தான் இருக்கா. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆமா, ஊரை சுத்தி கடன் வாங்கிட்டு வீட்டுக்காரங்களை கூட்டிட்டு ஓடி போயிட்டானே, இப்ப எப்படி நல்லா இருக்கீங்களா? ஐயோ அத்தை, வாயை வச்சு கம்மன் இருங்க. என்னமா இப்படி பேசுறீங்க? அட உண்மையை தானே பேசுறேன். ஊருக்கு தான் ஓடுவீங்க. என்னமோ நல்லபடியா வீட்டு காலி மீட் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஐயோ அத்தை, கொஞ்சம் கம்மன் இருங்க. மாலதி, எங்க அத்தை அப்படித்தான். வயசாயிடுச்சுல, ஏதாவது ஒன்று பேசிட்டு இருப்பாங்க. சரி, நான் சாப்பிட ஜூஸ் ஏதாவது கொண்டுட்டு வந்து தரட்டுமா? சாப்பிடுங்க. ஜூஸ் என்ன, அவ ஹார்லிக்ஸ் போன்விட்டா எல்லாமே போட்டு தருவா. ஏன்னா எல்லாம் என்ற வய கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு இல்ல, உங்க வீட்டுக்கார மாதிரி ஊரை சுத்தி கடவான காசு இல்ல. நான் கிளம்புறேன் பார்த்தா. கிளம்பு வந்துட்டா அவளும் அவ கொண்டையும். ஏனுங்கட்ட, வீட்டுக்கு வந்தவங்க இப்படிதான் பேசுவீங்களா? கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம. ஏண்டி, அவளுக்கெல்லாம் எதுக்கு மரியாதை? அவளே ஊரை சுத்தி பிரார்த்தனை பண்ணி தீரவ. அவளுக்கெல்லாம் மரியாதை நான் கொடுப்பனாக்கோ? உனக்கே கொடுக்க மாட்டேன், போடி அந்த பக்கம். அத்தை, தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்களாக்கோ? வீட்டுக்குள்ள யாராவது வந்தா இப்படிதான் அதையாவது வந்து பேசுறீங்க.
உனக்கு தெரியாது. அந்த 4 ஏக்கருக்கு ஆசைப்பட்டு தானே போய் தேங்காய் பண்ணு வாங்கிட்டு வந்த. நீ சின்ன பிள்ளையா? ஆனா உங்க ஆச்சி புத்தி வாங்கிட்ட அப்படியே இருக்குடா. 4 ஏக்கர் என்ன எனக்கு ஆசைப்பட்ட, உங்களுக்கு கொடுக்கலாம் தான்